மார்னிங் சூப்பரான ஒரு வியூவோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேபி வந்து தொட்டிலில் தூங்கிட்டு இருந்தாங்க நல்லா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக உப்புமா தான் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேபிஸும் எழுந்திரிச்சனால போய் நல்லா குளிப்பாட்டிட்டு பேபிஸ்க்கு மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சண்டே நான்வெஜ்ஜும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால பேபிக்கு வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். வெஜ் பிரியாணி டேஸ்ட் என்னமோ சூப்பராக தான் வந்திருந்தது. பேபிக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சரி பிரியாணி பண்ணுறோமே அப்படின்றதுனால கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். அவங்களால அந்த காரத்தை தாங்க முடியல, கொஞ்சம் சாப்பாடுக்கு மேலே சாப்பிடல. இதே சில்லி பவுடர் ஆட் பண்ணனா கண்டிப்பாக ஃபுல்லாகவே சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் காரம் தான் தாங்க முடியல. குக்கரில் கொஞ்சமாக நெய், கடலெண்ணெய் ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டையும் போட்டு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி போட்டிருந்தேன். கூடவே தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான காய்கறி என்னவோ அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அந்த காய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, கேரட் கூடவே மீல் மேக்கர் இருந்ததை ஆட் பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் ஆட் பண்ணியிருந்தேன். மசாலாஸ் வந்து மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், பெப்பர் தூள் அண்டு மல்லித்தூள் இந்த 4 தான் போட்டிருந்தேன். எல்லாமே பிஞ்சு தான் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி போட்டாச்சு. பேபிஸ்க்கு எடுத்து வச்சுருந்த ரைஸையும் போட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா குக்கரில் 7 விசில் விட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு குழச்சி தான் கொடுக்குறோம் அப்படின்றதுனால நல்லாவே 7 விசில் வரைக்கும் விட்டாச்சு. அப்படியுமே தண்ணி மீதி இருந்தது, நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தாச்சு.